ஃப்ரெண்ட்ஸ், நான் ரஞ்சன் பேசுகிறேன். ஒரு பக்கம் வந்து கொரோனா வைரஸ் கேஸ் அதிகமாகிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் வந்து நிறைய பேர் ரிசர்ச் வந்து வேக்சின் கண்டுபிடிக்கிறது இல்லை மாத்திரை கண்டுபிடிக்கிறது நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வாரமாகவே வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஆயுர்வேதாவில் வந்து ஒரு மாத்திரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ண பேர் என்ன பார்த்தீங்கன்னா கொரோனில் ஒரு டேப்லெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் தான். ஒரு ஆயுர்வேதா ப்ராடக்ட் அதுன்னு வந்து 100% வந்து இந்த கொரோனா கிருமி வந்து கியூர் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அந்த கொரோனில் ட்ரக் அதை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அது 100% உண்மையாக கியூர் பண்ணுமா, அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் எஜுகேஷன் அவேர்னஸ் பற்றி நம்ம இந்த சேனலில் பார்க்கலாம். உலகத்துல முதல் வாட்டி வந்து பதஞ்சலி வந்து ஒரு ஆயுர்வேதிக் மெடிசனை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த ஆயுர்வேதிக் மெடிசனோட ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ட்ரையல் கண்டக்ட் பண்றப்ப அதுல 69% வந்து ஒரு 3 நாள்ல இருந்து 4 நாள்ல வந்து ரெக்கவரி ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்மோஸ்ட் 100% வந்து 7 டேஸ் இல்ல 14 டேஸ் குள்ள ரெக்கவரி ஆயிட்டாங்க அந்த கொரோனா வைரஸ்ல இருந்து. சோ ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஆமாங்க, ஒரு 0% கூட டெத் ரேட் இல்ல. சோ இந்த ட்ரையல் தான் இருக்குல்லங்க, இந்த ட்ரையல் பண்றப்ப ஒரு 2 விதமா பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு கிரைட்டீரியான்னு பிரிக்கிறாங்க. அந்த கிரைட்டீரியா பாத்தீங்கன்னா, ஒன்னு இன்க்ளூஷன் யாரெல்லாம் எடுத்துக்கலாம், எக்ஸ்க்ளூஷன் யாரெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்படி எக்ஸ்க்ளூஷன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சிவியர் இல் பேஷண்ட் இப்ப நிறைய பேர் வந்து ஆக்சிஜன் வென்டிலேட்டர் இருப்பாங்கல்ல, பிளஸ் வென்டிலேட்டர் இருக்கவங்களுக்கு ஆக்சிஜன் இருக்கவங்களுக்கு SpO2 வந்து 90% கீழே இருக்கவங்களுக்கு வந்து இது வந்து செயல்படாதுன்றாங்க. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ARDS அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரஸ் சிண்ட்ரோம் பண்ணுவாங்க. அவங்க பேஷண்ட்டுக்கும் வந்து இந்த ட்ரக் கொடுத்தா செயல்படாதுன்றாங்க. அண்ட் சில பேர் வந்து ஒரு வருஷத்துக்குள்ள இறந்துருவாங்க. சில பேர் இருப்பாங்க, அதாவது ஒரு புற்றுநோயா இருக்கலாம், இல்ல வேற இதயத்தில் பிரச்சனையா இருக்கலாம், அவங்களுக்கும் இந்த மாத்திரை கொடுத்தா அவங்களாம் செயல்படாதுன்றாங்க. சோ இவங்கெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூஷன் கேட்டகரின்னு வச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த மாத்திரை வந்து கொடுத்தாலுமே செயல்படாது. இன்னும் இன்க்ளூஷன் கேட்டகரி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 15 வயசுல இருந்து 60-70 வயசுக்குள்ள இந்த மாத்திரை கொடுக்கலாம் அப்படி சொல்றாங்க. இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் வந்திருக்கலாம். அந்த பாசிட்டிவ் டெஸ்ட் வந்து RT-PCR மூலமா, சோ ரிவர் டிரான்ஸ்கிரிப்டேஸ் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் வாங்க, அந்த டெஸ்ட் மூலமா ஒருத்தவங்க பாசிட்டிவ் வருது. அந்த பேஷண்ட்க்கு வந்து இந்த ட்ரக் கொடுக்கறப்ப அவங்களுக்கும் வந்து நெகட்டிவ் ஆயிடுது. சோ இந்த கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணது யாரு பாத்தீங்கன்னா, பதஞ்சலி ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், அதாவது வந்து ஹரித்வார்ல இருக்கு. அவங்க தான் வந்து இந்த கிளினிக்கல் ட்ரையல்லாம் பண்ணி இது பண்ணிருக்காங்க. சோ இந்த கொரோனில் மாத்திரைன்றடா, அந்த கொரோனில் மாத்திரை என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, துளசி இருக்கு, அஸ்வகந்தா இருக்கு, அப்புறம் கிலோ இருக்கு. இந்த அஸ்வகந்தா துளசிலாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் எல்லாருக்கும். ஒண்ணுமே இல்லைங்க, 3 ரோசஸ் ஆட்ல போடுவாங்களா துளசி அஸ்வகந்தான்னு சொல்லிட்டு, அது மாதிரி இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்லாம் வந்து இங்க இருக்கு. சோ இப்போ இந்த ட்ரக்ல வந்து எதுவுமே புதுசாலாம் பெருசா இல்ல, எல்லாமே வந்து அந்த காலத்துல வந்து நம்ம பிறகு முன்னாடி அந்த கால ஆதி காலத்துல வந்து சில மாத்திரைகள் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களா செடியில இருந்து ஆயுர்வேதிக் ப்ராடக்ட், அதுதான் இங்க யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆல்மோஸ்ட் 100 காம்பவுண்ட்ஸ் வந்து இதுல யூஸ் பண்ணிருக்காங்க இந்த டேப்லெட்ல. அந்த 100 காம்பவுண்ட்ஸ் எல்லாமே ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ், எல்லாம் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த ஒரு மாத்திரையில வந்து கொடுத்து இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து அகைன்ஸ்டா போராடுற மாதிரி நம்ம உடம்புல செயல்படுற மாதிரி நிறைய காம்பவுண்ட்ஸ் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே எப்படி வேலை செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குல்ல, அந்த இடத்துல போய் ஆக்ட் பண்ணி சோ லங்ஸ் தான் வந்து செயல்பட வைக்குது, அந்த கொரோனா கிருமி வந்து சாவடிக்குதுன்னு சொல்றாங்க. சோ இந்த கொரோனில் மாத்திரை வந்து எவ்வளவு மாத்திரடா, இதெல்லாம் ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதுமா, எத்தனை நாளைக்கு நிறைய டவுட் வரும். இந்த கொரோனில் வந்து ஒரு கிட்ன்றாங்க. கிட்னா வந்து லைக் ஒரு பாக்ஸ்க்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுதான் கிட். சோ இது வந்து கொரோனில் கிட்ன்றாங்க. அந்த கொரோனில் கிட்ல வந்து என்ன இருக்கு பாத்தீங்கன்னா, ரெண்டு மாத்திரை டப்பா இருக்கு. இன்னொரு டப்பா வந்து ஒரு லிக்விட் மாதிரி இருக்கு. சோ வந்து 2 டேப்லெட்ஸ் அப்புறம் ஒரு லிக்விட் வந்து இதுல கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டெய்லியுமே வந்து 2 டேப்லெட் எடுக்க சொல்றாங்க. 2 டேப்லெட் எடுக்க சொல்றாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து 30 நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு வந்து கண்டினியூ பண்ணுன்றாங்க. சில டேட்டால வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, ஏசிம்ப்டமேட்டிக் பேஷண்ட், அதாவது வந்து கொரோனா வைரஸ் வந்து பிரிவென்ட் பண்றதுக்கும் இந்த மாத்திரை எடுக்கலாம் சொல்றாங்க. பட் வந்து ப்ராப்பர் டேட்டா கிடைக்கல. சோ இந்த கிட்டோட காஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 540 ரூபீஸ்ன்றாங்க. 540 ரூபீஸ் ஃபார் ஒரு மாசத்துக்குன்றது ஒரு வேல்யூபிள் ரேட் தான். இன்கேஸ் வந்து யாரெல்லாம் ஏழைக இருக்காங்களோ, யாரெல்லாம் காசு இல்லையோ, அவங்களுக்குலாம் வந்து இந்த மாத்திரை வந்து ஃப்ரீயாக கொடுப்போம்னு சொல்லிட்டு பதஞ்சலி சொல்லியிருக்காங்க. இந்த மாத்திரை சாப்பிட நிறைய அறிகுறிகள் தான் இருக்கும்ல, அதாவது இந்த காய்ச்சலா இருக்கலாம், இல்ல மூச்சு திணறலா இருக்கலாம், இது எல்லாமே வந்து சரியாகுதுன்றாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம இப்போ உடம்புல வந்து சைட்டோகைன் ஸ்டோம்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலி வந்து நம்ம உடம்புல வந்து இம்யூன் சிஸ்டம்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரு பாத்தீங்கன்னா சைட்டோகைன் ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து அளவுக்கு மீறி போச்சுன்னா, அந்த சைட்டோகைன் வந்து உடம்புல அளவுக்கு மீறி போச்சுன்னா, நம்ம உடம்புல இருக்க ஓன் செல், நம்ம டிஷ்யூவே வந்து அது கொஞ்சம் அழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சைட்டோகைன் ஸ்டோம் வந்து இந்த கண்ட்ரோல் பண்றது யாரு பாத்தீங்கன்னா, இன்டர்லூக்கின் 6 ஒரு ரிசெப்டார். ஸோ இந்த ஒரு மாத்திரை கொடுக்குறப்ப அந்த இன்டர்லூக்கின் 6 இருக்குல்ல, அந்த 6 போய் தடுக்கிறது. அந்த 6 போய் தடுக்கிறதுனால இந்த சைட்டோகைன் ஸ்டோம் வந்து நம்ம பிளட் லெவல்ல இருந்து அதிகமாகுதுல. ஆல்மோஸ்ட் 80% பேஷண்ட் கிட்ட இந்த சைட்டோகைன் ஸ்டோம் வந்து இருக்கு பிளட்ல. இந்த கோவிட்-19 பேஷண்ட்லாம் இருக்காங்களா, அவங்க சைட்டோகைன் ஸ்டோம் வந்து அதிகமா இருக்குன்றாங்க. ஸோ இந்த ட்ரக் சாப்பிட்றப்ப இந்த சைட்டோகைன் ஸ்டோமே வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்றது சொல்லிட்டு பதஞ்சலி ரிசர்ச் சொல்றாங்க. இந்த டேப்லெட் அதான் 2 டேப்லெட் எடுக்க சொல்றாங்க, ஒரு சுடுதண்ணில எடுக்க சொல்றாங்க. அண்ட் சாப்பிட்டு 1/2 மணி நேரம்
கழிச்சு இந்த மாத்திரை வந்து எடுக்க சொல்றாங்க. அதாவது வந்து 15 வயசுல இருந்து ஒரு 70 வயசுக்குள்ள அண்ட் வந்து ஒரு 6 வயசுல இருந்து 14 வயசுக்குள்ள இந்த அப்படியே ஆஃப் த டோஸ், அதாவது ஒரு மாத்திரை வந்து சுடுதண்ணில கலந்து சாப்பிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுக்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் ரிசர்ச் வந்து இந்த கொரோனா வைரஸ்க்கு வந்து நிறைய ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் ட்ரக் மாத்திரை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம் தான். நிறைய பக்கம் வந்து ஒரு ஹோப் இருக்குல்ல நம்மளுக்கு. ஸோ கொரோனா வைரஸ் கேஸ் அதிகமாயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கரண்டா இப்போ நிறைய நியூஸ் இந்த ட்ரக் மாத்திரை இந்த ஆயுர்வேத ப்ராடக்ட்லாம் சொல்றப்ப நமக்கு ஹோப் இருக்கு, அப்பாட அந்த கொரோனா வைரஸ் கொஞ்சமா தீர்வு கண்டுபிடிக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது கம்ப்ளீட் எண்டுன்னு கேட்டால் கண்டிப்பா கிடையாதுங்க. கம்ப்ளீட் எண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வேக்சின் மட்டும் தான் கம்ப்ளீட்டா அந்த கொரோனா வைரஸ் வந்து குணப்படுத்துமே தவிர இப்படி ஒரு மாத்திரை வந்து கொரோனா வைரஸ் குணப்படுத்த முடியும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வேக்சின் தான் வந்து அதாவது எல்லா மொத்த உலகத்தில் இருக்க எல்லா டிசீஸும் அழிக்கணும்னா வேக்சின் மட்டும் தான் வரணும். ஸோ இப்போதைக்கு இந்த ஆயுர்வேதம் வந்து 10 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரக் வந்து இப்போ உடனே கிடைக்கிறது இல்லை, இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வித்தின் 1 வீக் உள்ள அதை பத்தஞ்சலி ஸ்டோர்ல கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வீட்டுக்கு பத்தஞ்சலி ஸ்டோர் இல்லை ஸ்டோர் போய் வாங்க முடியாதுன்றவங்களுக்கு வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இ-காமர்ஸ் ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சம்திங் ஆர்டர் மீன் சம்திங் ஆப். அந்த ஆப்லயும் வந்து நீங்க வந்து இந்த பத்தஞ்சலி டேப்லெட் வந்து நீங்க புக் பண்ணிக்கலாம். புக் பண்ணிட்டோன்னா உங்க வீட்டுக்கே வந்து அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க இந்த ஆயுர்வேதம் யூஸ் பண்ணுவீங்களா, ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா? இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மேலும் இதே மாதிரி எழுத்து நம்ம சேனல் பார்க்கலாம். நீங்க ஒன்றும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். தேங்க்யூ.